கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு வைகாசி டோட்டலாக 1 மாதம் தாங்க கரெக்டாக. என்னாச்சு அப்படின்னா, ஃபோட்டோ வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அந்த ஃபோட்டோவை வந்து இவர் தான் வந்து எடுக்க சொல்லியிருக்கார் போல். அப்போ வந்து பண்டிகை, நம்ம கோயில் பண்டிகை. அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து ஒரு முதல்ல வந்து அடி பைப்பு இருக்கு இல்லையா, அந்த பைப்பு இருக்கும். அந்த பைப்புக்கிட்ட 2 பேரும் நானும் அந்த பொண்ணும் நின்று ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அந்த ஃபோட்டோ இவரே எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு வந்து அந்த ஃபோட்டோவில் அந்த பொண்ணை மட்டும் கட் பண்ணிவிட்டு என்னை மட்டும் வந்து வச்சுருந்தாரு. வீட்டில் தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னோடய ஃபோட்டோவை நல்லா இவ்வளோ பெருசு மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாரு. அந்த ஃபோட்டோ இன்னமும் வச்சுருக்காரு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, நானே கூட இருக்கேன், உனக்கு எதுக்கு அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ ஒரு தாட்டி தூக்கியெல்லாம் எறியலைங்க. நான் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். மனுஷன் ஒரு நாள் முழுக்க அந்த ஃபோட்டோவை தொலைவி அழுந்தாரு. அப்போ தான் தெரிஞ்சிட்டேன், ஓ இவ்வளோ பாசமாக இருக்கானா அப்படின்ட்டு. அப்புறம் கேட்டேன், நான் வந்து சிரிச்சுட்டு அதெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து காணா போனதெல்லாம் ஃபோட்டோ கையில் எடுத்து கொடுத்துட்டான். கதறாரு, எங்கே போட்ட அப்படின்ட்டு தொலைவுறாரு ஒரு பக்கம். அப்புறம் அழுகுறாரு, இது என்னடி இந்த மாதிரி இருக்குது, நானே கூட இருக்கேன், உனக்கு எதுக்கு அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன் செஞ்சில் அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி அழுந்த அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னார். 7 பேர் குறுன்னு பார்க்குறாங்களா?